மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாக்யலட்சுமி. திருவாடானையில் தண்ணீர் பிரச்சினை இல்லாமல் ஆக்குவேன். மக்கள் பிரச்சினை இனி என் பிரச்சினை. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி மனம் உருகி பேச்சு. அஞ்சு ஓட்ட பஞ்சாயத்து எந்த உதவியும் செய்யலையா, எதுவுமே இல்லை. குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணி வந்து 2 மாசம் ஆச்சு. இந்த தாவல கசிஞ்சு வர்றதான் நாங்க அள்ளி கொண்டே குடிக்கிறோம். திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா அஞ்சுவட்டை கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள். இந்த தண்ணி தான் வருது. இதைத்தான் நாங்கள் குடிச்சு வடிகட்டி காய வச்சு குடிக்கிறோம். எங்களுக்கு வேறு 1 வருஷமாக எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். யாரும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, போட்டு கொடுக்கவும் இல்லை. ஒரு பைப்பு போட்டு தரோம்னா போட்டு கொடுக்கவும் இல்லை. ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் ஒரு சட்டசபை தொகுதியில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று ஊரின் எல்லையில் இறங்கி நடந்தே சென்று மக்களோடு மக்களாக ஜாதி மதம் பேதமின்றி மக்களின் குறைகளை கேட்டு அதற்கான தீர்வு காண்பதற்கு முழு முயற்சி எடுப்பேன் என வாக்குறுதி அளித்து வருவது மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் திருவாடானை சட்டசபை தொகுதியில் மங்களக்குடி, ஆண்டா ஊரணி, எஸ்வி பட்டணம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் வேட்பாளர் நவாஸ்கனி இறங்கி நடந்து சென்று மக்களிடம் பேசிய போது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து நல் வரவேற்பு அளித்து தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சினை பெரும் பிரச்சினையாக உள்ளது, தெரு விளக்குகள் சரிவர எரிவதில்லை போன்ற அடிப்படை பிரச்சினைகளை அடுக்கிக் கொண்டே சென்றனர். இதுவரை சட்டசபையிலும் லோக்சபாவிலும் மக்கள் பிரதிநிதியாக சென்றவர்கள் திருவாடானையை கண்டுகொள்ளாமல் விட்டதால் நாங்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறோம் என கடும் ஆதங்கத்துடன் வேட்பாளரிடம் தெரிவித்தனர். திருவாடானை மட்டுமின்றி ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளிலும் தண்ணீர் பிரச்சினையே ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என மனமுருகி மக்கள் மத்தியில் பேசினார். அதற்கு ஒட்டுமொத்த மக்களும் எங்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, நீங்கள்தான் வெற்றி பெறுவீர், இது உண்மை என மனமகிழ்வோடு தெரிவித்தனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆணிமுத்து, திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தேவேந்திரன், நகர் தலைவர் செந்தில்குமார், வட்டார தலைவர் உதயபாண்டியன் ஆகியோர் உடன் சென்றனர். தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பத்திலாம் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே பேசக்கூடியவங்க சொன்னாங்க. மத்தியிலே ஒரு மதசார்பற்ற அரசு காங்கிரஸ் தலைமையிலே அதனுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக அமைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே காங்கிரஸ் உட்பட தோழமை கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் இங்கே திரண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாய கடன்களை ரத்து செய்வது, கல்வி கடனை ரத்து செய்வது, குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே இருந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது, ராமநாதபுரம் மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி அரசு சார்பிலே அமைப்பது போன்ற முக்கியமான பிரதான பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் அளித்திருக்கின்றது. அதே போல காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதனுடைய முத்தாய்ப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளியவர்களுக்கு மாதந்தோறும் 6000 வீதம் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கான சுய தொழில் செய்வதற்கு வட்டி இல்லா கடன் உதவி வழங்குவது, இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு அவருடைய பயிர் காப்பீட்டு தொகை முழுமையாக கிடைக்கவில்லை என்று நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் சொல்லுகிறார்கள். 18ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து புதிய அரசு பொறுப்பேற்றவுடன், காங்கிரஸ் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன்
இந்த பகுதியில் உள்ளவருக்கு இன்சூரன்ஸ் தொகை முழுமையாக கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கின்றது, காங்கிரசும் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஆனால் எதிரணியிலே இருப்பவரும் கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பார்கள், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் யார் சொன்னதை செய்வார்கள் அப்படிங்கறதையெல்லாம் நீங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் உணர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொன்னதை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தலைமையிலான அரசு மத்தியிலே அமைய வேண்டும். இங்கே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறீர்கள். சிறுபான்மையினருக்கு அரணாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு 3.5% இடஒதுக்கீடு, உலமாக்கல் நல வாரியம் உட்பட சிறுபான்மையினருக்கான அனைத்து நலத்திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான். அதனுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பிலே ஏற்றிட மத்தியிலே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகிட நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய எனக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து இந்த பகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.